இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பினும் பாதையிலே வரும் மத்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கருத்தில் இனிது வரைந்த கவிதை. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே. அத்தனையும் அவர் முன்னே இத்துணை மகிமை புகழ் சொந்தங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திட நல் மனமே. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகிற வேளையில் இந்த 3வது நாள் நவநாள் திருப்பலியானது நம்பிக்கையின் நாயகி நம் தேவத்தாய் ஆரோக்கிய அன்னை மரியாள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதர்களுடைய வாழ்வு பல நேரங்களில் சோர்ந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. வாழ்வில் வருகிற பிரச்சனைகளினால், இருக்கின்ற குறைபாடுகளினால், நம்முடைய பலவீனங்களினால் நாம் தோற்று போகிறோம், விழுந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து காணப்படுகிறோம். அன்னை மரியாளுடைய உறுதுணையினால், அவருடைய பரிந்து பேசுதலினால் நாம் நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறோம். கடவுள் தருகிற இந்த நம்பிக்கை நம் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் கிடைக்கிறது என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பப்ராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பி உள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 4. இறைவார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்த 3வது நாள் நவநாள் திருப்பலியில் நம்பிக்கையின் நாயகி, நம் ஆரோக்கிய அன்னை என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அற்புதமான நம்பிக்கையான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. அன்பிற்குரியவர்களே, விண்ணகத்திலிருந்து நமக்கென்று 2 நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். முதல் வாசகம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பை பற்றியும் நாங்கள் கேள்வி உற்றோம். இதுதான் உங்களுக்கு விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டுள்ள நன்மை என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த நன்மை ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று அன்பு. இந்த 2ம் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொடைகளாக திருத்தூதர் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். கடவுளின் அருளை கண்டடைந்து உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் நாமத்தில் வாழ்த்துவதை, நமக்காக ஜெபிப்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவினுடைய வீட்டிற்கு போகிறார். அந்த இடத்திலே சீமோன் பேதுருவினுடைய மாமியார் கடும் காய்ச்சலாய் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அந்த காய்ச்சலை ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்ள அவருடைய நோயானது நீங்கி எழுந்து அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு இருந்த அந்த வலிமை, அந்த ஆற்றல் அவருடைய வாழ்விற்கு நம்பிக்கையை கொடுத்தது. மக்கள் எல்லோரும் பல இடங்களிலிருந்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆர்வத்தோடு அழைத்து வரப்படுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இவ்வளவு ஆர்வம் என்று பார்க்கும்போது அடிப்படையில் அது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் வைத்திருந்த முழுமையான நம்பிக்கை. இறைவனிடத்தில் நாம் சென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நோயை குணமாக்குவார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், என்னுடைய வாழ்வு முற்றிலும் புது படைப்பாக மாறும் என்பதுதான் அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இதையே நாம் விவிலியத்தினுடைய ஒவ்வொரு அற்புத அதிசயங்களிலும் காண முடியும். பார்வையற்ற பத்திமேயு நம்பிக்கையினால் பார்வையை பெற்றுக் கொண்டார். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்
ஆண்டவருடைய அந்த ஆடையை தொட்டதினால், அந்த நம்பிக்கையினால் அவர் சுகமடைந்தார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நோய் குறைபாடுடையவர்கள் எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நாடி வருவதனால் நலம் பெற்று திரும்பி சென்றார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலும் நம்பிக்கையின் நாயகி நம் ஆரோக்கிய அன்னை என்று சிந்திக்கும் போது ஏராளமான பக்தர்கள் ஏன் தேவத்தாயினுடைய திருத்தலத்தை நோக்கி ஓடுகிறார்கள்? அந்த தாயின் மீது இருக்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் இந்த அன்னையினால், அவருடைய பரிந்து பேசுதலினால் என் நோய் குணமாகும், என் கடன் பிரச்சனைகள் தீரும், என் வாழ்வில் வருகிற சோதனைகள் மறையும், என் குடும்பத்தில் இருக்கிற குறைபாடுகள், பிரச்சனைகள், கலகங்கள் தீரும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் போகிறவர்கள் வெறும் கையோடு திரும்புவதில்லை. அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ளுகிற உண்மை. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பெங்களூருவை சேர்ந்த ஒரு இளைஞன் திருத்தலத்தினுடைய அந்த பங்கு தலத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். பல ஆண்டுகளாக எனக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, இதனால் நான் சோர்ந்து போனேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை நிராகரித்தார்கள். என் நண்பர்கள் என்னை பார்த்து கேலி கிண்டல் செய்தார்கள். என் வாழ்க்கையை நொந்து கொண்டு நான் வாழ்வதா சாவதா என்று நம்பிக்கையற்ற நிலையிலே நான் நினைத்துக் கொண்டிருந்த போது எவரோ ஒருவர், முகம் தெரியாத ஒரு நபர், வேளாங்கண்ணிக்கு திரு யாத்திரையாக நடைப்பயணமாக வருகிறவராம். என்னிடத்தில் சொன்னார், நான் வேளாங்கண்ணிக்கு பயணமாக செல்லுகிறேன். நிச்சயம் நீ சோர்ந்திருப்பதை பார்க்கும்போது ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறாய், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனை என்ன சொல், நான் வேண்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது எனக்குள்ளும் ஒரு ஆர்வம் வந்தது. நானும் ஏன் அந்த திருத்தலத்திற்கு செல்லக்கூடாது, தேவத்தாயிடத்திலே ஒரு முறை ஜெபித்து பார்க்க கூடாது என்று நினைத்து எவரிடத்திலும் சொல்லவில்லை. நேரடியாக உடனடியாக அவரோடு நான் கிளம்பி வந்து விட்டேன். இந்த ஆலயத்திற்கு வந்தேன். 3 நாட்கள் தினந்தோறும் அன்னை மரியாளை உற்று நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அன்னை மரியாவினுடைய அந்த திருச்சுரூபத்தின் முன்பாக ஏற்றப்படுகிற மெழுகுதிரிகளை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அது அற்புதமாய் சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எரிகின்ற அந்த மெழுகுதிரியானது ஏதோ ஒரு செய்தியை எனக்கு சொல்லுவது போன்று இருந்தது, ஏதோ ஒரு நம்பிக்கையை எனக்கு தருவது போன்று இருந்தது. அந்த நிமிடமே என்னுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி, என்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு கிடைத்த ஒரு நிம்மதி எனக்குள் பிறந்தது. எனவே மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். வீட்டிற்கு வந்தவுடனே ஒரு கடிதம் வந்ததாக என்னிடம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தேன். எனக்கு வேலை கிடைத்திருந்தது. மாதாவுக்கு நன்றி என்று நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று அந்த கடிதத்திலே அவன் குறிப்பிட்டிருந்தான். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் நம்பிக்கை இழந்து கிடக்கிறோம். ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால், ஒரு திருமணம் ஆகவில்லை என்றால், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலே நமக்கு சரியான பேரும் புகழும் இல்லை என்றால், எல்லோரும் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், கேலி கிண்டல்கள் செய்கிறார்கள் என்றால், நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து கிடக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கையை ஊட்டினாரோ, இதோ இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கின்ற நம் தேவத்தாய் நமக்காக நம்பிக்கை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டு அவளுடைய பரிந்து பேசுதலினால் இறைவனுடைய உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை பெற இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிப்போமா? ஆமீன். இறைவா, உந்தன் பாதம் வருகிறேன்.
என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிரினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். ஆட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ல்ஸ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, நீர் எங்களுக்காக தந்த தேவத்தாய் அன்னை மரியாளை இந்த நாளிலும் நம்பிக்கையின் நாயகி என்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்து பேசுதலின் வழியாக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற வேளையில், தகப்பனே, இந்த தேவத்தாய் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். பல்வேறு நிலைகளிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து வாழ்கிறோம். ஐயோ, இந்த நோய் தீரவில்லையே, ஐயோ, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதே, கவலைகள் இருக்கிறதே, கண்ணீர் இருக்கிறதே, வேதனைகள் இருக்கிறதே, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நிலை வந்து விட்டதே என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் கதறி அழும்போது, தகப்பனே, இந்த தேவத்தாய் எங்களுடைய கரம் பிடிக்கிறார், எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறார். அந்த நம்பிக்கையை, ஆறுதலை இதோ இந்த தெய்வீக நவநாள் திருப்பலியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி சுபிக்கிறோம். உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு
ஆமென். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ, ஆ, நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமீன். தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் துணை எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நம்பிக்கையின் நாயகியான நம் தேவத்தாய் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் என்றென்றும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.